ஹாய் ட்ரேடர்ஸ், ப்ராஃபிட் மஸ்ட் சேனலுக்கு நான் திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோவில் நம்ம கொஞ்சம் வீடியோ வாய்ஸ் கிளாரிட்டி சரியாக இல்லை. ஸோ இப்போ போன வீடியோவில் என்ன பேசணுமோ ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்தலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படியெல்லாம் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க வேண்டிய நம்ம வீடியோ. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கலாம், ஆப்ஷன் செல்லராக இருக்கலாம். அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? பொதுவாக நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க கூட ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்னா ஒரு பெரிய டவுனோ, இப்போ ஒரு 5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு பொசிஷன் எடுத்து வச்சுருக்கோம், ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஸ்டாக்கே டவுன் ஆச்சுன்னா எப்படி நம்ம அந்த ஸ்டாக்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது, அதுக்கெல்லாம் ஆப்ஷன் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆப்ஷனுங்கிறது பியூரா இன்சூரன்ஸ்க்கு மட்டும்தான். சாரி, போன வீடியோவில் என்ன பார்த்தோங்கிறத பேசிட்டு நம்ம போகலாம். இப்போ போன வீடியோவில் என்ன பேசணும்னா, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பிகினராக நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம். எல்லாரும் வர்றது ப்ராஃபிட்டுக்காக தான் வரோம், ப்ராஃபிட் பண்ணணுங்கிறதுக்காக தான் வர்றோம். ப்ராஃபிட்டுங்கிற வரும்போது நம்ம வர்ற ஒரே ஒரு பெரிய ரிஸ்க் என்னன்னா, நம்ம வர்றப்ப எல்லாருமே வரும்போது ப்ராஃபிட் பண்ணணும்னு வருவோம். ஆனால் இங்கே ப்ராஃபிட் பண்ண வருவோம். இங்கே 90% பீப்புளுக்கு மேலே லாஸ் பண்ணுறாங்க. இது நம்ம சொல்கிறதில்ல, செபி சொன்ன ரிப்போர்ட். ஏன் லாஸ் பண்ணுறாங்க? அப்போ மீதி 10% மட்டும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த 90% பீப்புள் என்ன லாஸ் பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்கங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இப்போ நம்ம பண்ண மிஸ்டேக்னால தான் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும். இப்போ சும்மா நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம், எதுவுமே ட்ரேட் பண்ணலை, லாஸ் ஆயிருமா? அப்போ நம்ம ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், அந்த டெசிஷன் தப்பாகுது, அதனால இம்மிடியேட்டாக இங்கே லாஸ் வருது. ஸோ டெசிஷன் கரெக்டாக எடுக்கணும், சரியான டயத்தில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா காரணிகள் இருக்குது. இதனால தான் நம்ம லாஸ் ஆகிறோம். இதில் நிறையா இந்த சேனலோட முக்கிய மெயின் என்னன்னா, நம்ம எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க போகிறதில்ல, எந்த ப்ராடக்டையும் செல் பண்ணுறதில்ல, நம்ம இந்த சாஃப்ட்வேர் வாங்கிக்கோங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல போகிறதில்ல. நம்ம செபி ரெஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. பியூர் அண்ட் பியூர் நாலேஜ் ஷேரிங் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் மட்டும்தான். ஸோ எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது. இப்போ மெயினாக நம்ம பார்க்குறது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சாஃப்ட்வேர்ஸ் விற்கிறாங்க. அடுத்து கால்ஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. டிப்ஸுன்னு சொல்லுவோம், டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர்லேயே 20,000 ரூபா 15,000 ரூபா, சிலது 1 லட்சம் ரூபா சாஃப்ட்வேர் எல்லாம் விற்கிறாங்க. என்னன்னா ஆட்டோமேட்டிக் பை செல், ஆட்டோ ட்ரேடுன்னு சொல்லி விற்பாங்க. இப்போ ஆட்டோ ட்ரேட் நடக்கும். டெய்லி 3,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டால் 3%லேருந்து 5% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டினியூஸாக வீடியோவும் போடுவாங்க, ரெக்கார்டும் பண்ணுவாங்க. நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, லைவ் ட்ரேடிங் சொல்லித்தரேன்னு சொல்லி நிறையா இருக்குது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம அந்த ஆங்கிளில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ மெயினாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த சாஃப்ட்வேர் விற்கிறவங்க ப்ராஃபிட் வரும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ 1 லேக் அவங்க போட்டு டெய்லி ப்ராஃபிட் பண்ணி ஒரு மாதத்துலேயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ அவங்க கேபிட்டலை பல மடங்காக இன்க்ரீஸ் பண்ணி பெருசாக அவங்க கொண்டு போகலாம்ல. யாருக்கும் அந்த சாஃப்ட்வேருங்கிற அட்சய பத்திரத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ அப்போ அங்கே ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் எல்லாம் செபியில் அப்ரூவ் பண்ண சாஃப்ட்வேரான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. இஷ்டம் தான் யூஸ் பண்ணு, ப்ராஃபிட் வருது, நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ப்ராப்பர் எந்த ஒரு இதுவும் கிடையாது.
நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் விற்கிறாங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகும். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறீங்களோ அதுவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது வந்து குறை சொல்ல முடியாது, ஏன்னா உங்களோட இன்புட்டுக்கு தான் அவுட்புட் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. இன்னொன்று டிப்ஸு. இப்போ டிப்ஸு கொடுக்குறேன், மல்டிபேக்கர் 10,000 ரூபா போட்டால் அது 1 லட்சம் ரூபா ட்ரேடாக வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டபுள் ஆயிரும், கேபிட்டலு 2 லட்ச ரூபா ஆயிரும், ஒரே ட்ரேடில் நான் பண்ணிடுறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி ஹெச்என்ஐ கால்ஸு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நீங்களே நெட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கால்ஸ் எதுவுமே நம்பாதீங்க. இப்போ அவங்கக்கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் அவங்க அதை 10 லட்ச ரூபாயை மாற்றட்டும், 10 லட்ச ரூபாயை 1 கோடியாக மாற்றட்டும், 1 கோடியை 100 கோடியாக மாற்றிட்டு போட்டுமே. ஏன் வந்து 5,000 ரூபா 2,000 ரூபா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து உங்ககிட்ட கால் ப்ரொவைட் பண்ணுறாங்க? 5,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கும் ஏன் அவங்க பிச்சை எடுக்கணும்? ஸோ அப்போ அதில் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உங்களை தான் சாரும், அவங்கள எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்கள் 2,000 ரூபா கொடுக்கலையா, 2,000 ரூபா கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்கங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ குறை சொல்ல முடியாது, நம்ம தான் சேஃபாக இருந்திருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டை யாருக்கும் கொடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. கொடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் வர்ற ரிஸ்க்குக்கும் ரிவார்டுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நீங்களே கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே 1008 வழி இருக்குது பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ இந்த சேனல் மூலமாக நம்ம எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே ஷேர் மார்க்கெட்டில் வாங்குகிறோம். யாருக்கும் சேவை பண்ணுறதுக்கோ எதுவுமே கிடையாது. எனக்கும் அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறேன். என்னோடய ஷேரிங்ஸை வந்து அதாவது எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணேன். ஸோ இப்போ இன்னையோட வீடியோ ஆப்ஷன், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நிறையா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் வீடியோஸ் இருக்கும், ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் வீடியோ இருக்கும். ஸோ நான் வந்து ட்ரேடர் தான். எதனால நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ட்ரேடர் மெயினாக வந்து சூஸ் பண்ணேன்னா, எனக்கு நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன், நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் எனக்கு வரக்கூடாது. நான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கே ஒரு சின்ன லாபமோ நஷ்டமோ இன்றைக்கே முடிச்சிட்டேன்னா, இன்றைக்கி சாப்பாடை நான் இன்றைக்கி சாப்பிட்றேன், நாளைக்கு சாப்பாடை நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே நான் வந்து என்னோட நாட்டில் நிம்மதியாக கடத்திட்டு போகிற கேட்டகரியில் இருக்கவேன் நான். ஸோ இது வந்து சில பேருக்கு செட் ஆகலாம், சில பேருக்கு செட் ஆகாது. இதே இது வந்து நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். எப்படின்னா லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பெஸ்ட்டு தான். ஆனால் ட்ரேடிங்க்கு நான் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வந்து ட்ரேடிங்க்கு வச்சு ட்ரேடராக நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்டாண்டு. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி போயிடுவோம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறையா இண்டெக்ஸ் ட்ரேடிங் தான் ஆப்ஷனில் பெஸ்ட்டுன்னு வந்து போவோம். ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கார் வாங்குகிறோம், அந்த காருக்கு ஒரு இன்சூரன்ஸ் போகிறோம், ஏதோ ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா அந்த கார் திரும்ப பழையபடி வந்துடும். அது மாதிரி தான் இங்கே டேமேஜுங்கிறது மேலே ஏறுறதோ இல்லை கீழே இறங்குறதோ தான் டேமேஜுன்னு வந்து சொல்லுவோம். இப்போ மேலே ஏறும்னு வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம்னா அதை கால் ஆப்ஷன்னு வந்து சொல்லுவாங்க. சிஇஆர் கால் ஆப்ஷன்னு வந்து சொல்லுவோம். கால் ஆப்ஷன் இப்போ மேலே ஏறும்னு டேமேஜ் ஆயிரும்னு வந்து நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதில்ல. கால் ஏறும்னு வந்து ஆப்ஷன் வாங்கி வச்சோன்னா அது ஏறுச்சுன்னா அதுக்கு உண்டான ப்ராஃபிட்டு கொடுக்கும், அதாவது இன்சூரன்ஸ் கிளைம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே இறங்குன்னு இது பண்ணுறதுக்கு புட்டு பிஇன்னு சொல்லுவாங்க, புட் ஆப்ஷன்னு வந்து சொல்லுவோம். பேசிக் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், புது ட்ரேடராக இருக்கலாம். ஸோ இதுதான் மெயின். இப்போ ஒரு கால் ஆப்ஷன் ஒர்த் ஆகணுமா, அப்படி ஆகணுமா ஆகக்கூடாதான்னு நம்ம அதை சில முறையில் வந்து பார்க்குறோம். இப்போ மேலே ஏறினா தான் ப்ராஃபிட்டுன்னு இருக்கும்போது மேலே ஏறுறத தான் நம்ம மேலே கண்டிப்பாக ஏறணும். 100% ஏறினா மட்டும்தான் ஆப்ஷன் பையர், அதாவது ப்ராஃபிட் கிடைக்கும். எப்போ 100% மேலே ஏறினா தான்.
நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருக்கோமோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே ஏறினா மட்டும்தான் ப்ராஃபிட். அங்கேயே நின்னாலோ இல்லை கொஞ்சம் ஏறிட்டு கீழே இறங்கி அப்படியே சைட்வேஸை போனாலும் கண்டிப்பாக கால் ஆப்ஷன் லாஸ் தான் வரும். ஸோ இது வந்து ஃபுல்லாக கீழே போனாலும் லாஸ் தான் வரும். ஸோ நீங்கள் 3 இதில் அப்பு, ரெண்டாவது ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஒரு ஆப்ஷன் கால் ஆப்ஷனோ பை இதை வந்து எப்படின்னா அப் ஆர் டவுனுங்கிறது புட் ஆப்ஷனுக்கு கண்டிப்பாக நடந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். ரெண்டாவது லிட்டில் அப் ஆர் டவுனு, கொஞ்சம் மட்டும் ஏறி இறங்கி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை தொடாமல் நின்னா வந்து என்ன, அப்புறம் வந்து சேம் லெவல், அப்புறம் ஆப்போசிட். ஆப்போசிட் லெவலில் போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ இந்த 4 சினாரியோ இருக்குது. இப்போ பையருக்கு இந்த 4 சினாரியோவில் ஒரு பையராக இருக்கோம்னா, ஆப்ஷன் பையர் நம்ம இருக்கோம்னா இந்த ஃபஸ்ட்டு சினாரியோ நடந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு ப்ராபபிலிட்டி 90% மேலே. மற்ற எல்லா இந்த லெவல் இந்த இதில் ப்ராபபிலிட்டி குறைஞ்சிரும், 50% ஆயிரும். மீதி 2 லெவலில் நோ, ஒன்லி லாஸ் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பையருக்கு இந்த ஒரு இது மட்டும் நடந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட். அது என்னன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி 23,090 இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம். இப்போ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின்னு பார்த்தலாம். இது ஜீரோதா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் செயின் நீங்கள் பார்த்துக்கோங்க. 23,100 கால் வந்து 173 ரூபாயில் இருக்குது. 23,100 புட்டு வந்து 159 ரூபாயில் இருக்குது. இது 30ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகிற கான்ட்ராக்ட். ஓகேவா? இது ரெண்டையும் நான் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ என்ன சினாரியோவில் நிஃப்டி ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வரும் வராதுங்கிற இந்த 4 சினாரியோ வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த 4 சினாரியோவில் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேயே நம்ம போடுவோம். அப்போ தான் ஞாபகம் வரும், நம்ம வந்து பேசுனது என்னங்கிறது ஞாபகம் இருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு அப் ஆர் டவுனு. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ அப் ஆர் டவுனு. ரெண்டாவது கேட்டகரி லிட்டில் அப் ஆர் டவுனு. மூணாவது என்ன சொன்னோம்? சேம் ரேஞ்ச் ஆர் லெவல். இது நிஃப்டிக்கு மட்டும் சொல்கிறேன்னு வந்து எடுத்துக்காதீங்க. நிஃப்டியும் இதுதான், பேங்க் நிஃப்டிக்கும் இதுதான், ஸ்டாக்குக்கும் இதுதான். இப்போ நாலாவது இது ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ இந்த 4 சினாரியோவில் ஆப்ஷன் பையருக்கு இது மட்டும்தான் ப்ராஃபிட் கொடுக்கும். இது அந்த 4க்குள்ள இந்த மூமெண்ட் நடந்துச்சுன்னா 50% ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ட்விஸ்ட்டு என்னன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம எழுதுனது போயிடுச்சு. திரும்ப எழுத வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பிக் பண்ண வந்து க்ளோஸ் பண்ணுறேன். தேவைப்படும் போது
யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ பெயிண்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த இதில் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப் ஆர் டவுனு, ரெண்டாவது லிட்டில் அப் ஆர் டவுன், மூணாவது சேம் லெவல் ஆர் ரேஞ்ச், நாலாவது ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, இப்போ ஆப்ஷன் பையராக இருக்கோன்னா இந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். இப்போ நான் வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணுறேன். 173 ரூபா இதில் இருக்குது. இப்போ இது 30ஆம் தேதி வரைக்கும் நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்னன்னா 23,090 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, 90-92 இருக்கு. இப்போ இங்கேருந்து 273க்கு மேலே போய் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் என்னோட ₹1 லாபம் வர ஆரம்பிக்கும். என்னைக்குன்னா 30 ஜான்வரி எண்ட் ஆஃப் த டே. இதில் என்னன்னா இடையில இப்போ நாளைக்கே வந்து கொஞ்சம் ஏறிச்சுனாலும் இது வந்து 173 ரூபாயிலிருந்து 180 190 அப்படின்னு போகவே போகாதுன்னு சொல்லலை. ஆனால் டைம் ஆக ஆக இந்த இதுதான் ஆக்சுவலாக நம்மளுக்கு வரப்போகிற ப்ராஃபிட். எண்டாவது டேயில் 23,273க்கு மேலே போனால் தான் ₹1 லாபம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லையா 23,200ன்னு வந்து நின்னா கூட இதோட ப்ரீமியம் முடியும் போது ₹100 தான் இருக்கும். இதுதான் ஆக்சுவல் ப்ரீமியம். 173 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டாவது சினாரியோவில் லிட்டில் அப்பில் நம்மளுக்கு 73 பாயிண்ட் லாபம் வராது, நஷ்டம் வரும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 173 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு எனக்கு 4,337 ரூபா இருந்தால் போதும். அது 180 190 போகும்போது நல்ல ப்ராஃபிட்லேயே வந்துடும். இப்போ ஜனவரி மந்த் கான்ட்ராக்ட் மட்டும் 25 ரூபாயில் இருக்கும். அப்புறம் வந்து 75 ரூபா 75 குவான்டிட்டி கான்ட்ராக்டுக்கு மாறிடும் அடுத்த வாரத்தில் இருந்து. ஸோ இதுதான் லாஸ்ட்டு 25 குவான்டிட்டி இருக்கிற ட்ரேடாக இருக்கும். ஓகேவா? இப்போ மார்க்கெட் ஏறணும், வேகமாக ஏறணும், இறங்கி ஏறாமல் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் ஆப்ஷன் பையருக்கு ப்ராஃபிட் வரும். நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், 173லேருந்து 180 வரும்போது நான் கட் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த 180 190 200ன்னு கண்டிப்பாக வரும். ஆனால் இதிலருந்து இம்மிடியேட்டாக அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் ஏறினா மட்டும்தான் இது உங்கள் கண்ணுக்கு தெரியும். இல்லையா அந்த அரை மணி நேரம் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மினிமம் அப்புக்கு இந்த இதை சொன்னோம், எதை சொன்னோம், இந்த இதை சொன்னோம். லிட்டில் அப்புக்கு சேம் லெவலில் நின்னா டைம் ஆக 173ங்கிறது 150 160 150ன்னு
டைம் ஆக குறைஞ்சிக்கிட்டே போகும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா இன்னும் சுத்தம் உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேவா? லாஸ் தான் வரும். இப்படி தான் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. இதே புட்டுக்குன்னு எடுத்தோன்னா 159 ரூபா இருக்குது. ஸோ அப்போ 23,100லேருந்து 159 ரூபா 160 ரூபா கம்மி பண்ணோன்னா 22,941 இந்த ரேஞ்சுக்கு கீழே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட் வரும். ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இந்த ஒரு ரிஸ்க் இருக்குது. இது தெரியாமல் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. நீங்கள் இன்ட்ராடேயில் பண்ணிவிட்டு சின்ன லாபம் சின்ன நஷ்டத்தில் போயிட்டு வர்றீங்கன்னா அதில் பிரச்சனை இல்லை. அந்த சின்ன அப் மூமெண்ட்டுக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணி வர்றீங்க, உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அதை பேஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்குண்டான ரிஸ்க்கு 10 பாயிண்ட்டுனா 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வந்துடுங்க. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடிங் எடுத்து கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் இந்த தப்பு பண்ணியிருப்பீங்க. இன்ட்ராடே ட்ரேட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்துடும்னு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவீங்க. இந்த ரிஸ்க் இதில் இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு நீ சொல்கிறியா? அப்போ ஆப்ஷன் செல்லருக்கு என்ன எல்லாம் வந்து இப்போ ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கன்னா இந்த 3 அவங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டியை ஏற்படுத்தி கொடுத்தும். இது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு நெகட்டிவ் கொடுக்கும். அந்த நெகட்டிவ்லேயும் ட்விஸ்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு சான்ஸு. இப்போ அதை எப்படின்னு வந்து நான் இப்போ சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 23,900 ஒரு கால் வந்து பார்த்தோம்ல. ஸோ அதை நம்ம திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ காலை செல் பண்ணுறோம். 23,900 இருக்குது. காலை செல் பண்ணுறோம். வர்ற வியாழக்கிழமை வரைக்கும் வச்சுக்க போகிறோம். அப்படின்னா 23,273க்கு மேலே போனால் மட்டும்தான் லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 ரூபா லாஸ் ஆகுது ஸ்டார்ட் ஆகும். இடையில எம்டிஎம் நெகட்டிவ் காட்டும். அந்த குயிக் அப் மூமெண்ட்டு இந்த இடையில இந்த நாள் கணக்கு இருக்கிறனால ஒரு சின்ன நெகட்டிவ் காட்டும் மேலே போகும்போது. இப்போ மேலே போகுது, திரும்ப கீழே வருது, இப்படியே சைட்வேஸ்லேயே போய்கிட்டு இருக்கு. லிட்டில் அப் மூமெண்ட்டு 23,200 தான் மார்க்கெட் நிற்கிது வர்ற 30ஆம் தேதி. அப்படின்னா அவருக்கு 173 ரூபாய்க்கு விற்றவருக்கு 100 ரூபாயில் பை பண்ணுவார். 73 ரூபா ப்ராஃபிட். ஸோ அந்த ட்விஸ்ட்டு இவருக்கு சான்ஸ் ஆகுது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த 73 ரூபா ப்ராஃபிட்டில் தான் முடிப்பார். இப்போ அதே இது வந்து 23,900லேயே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 23,100லேயே நின்றுச்சுனாலும் இது 0 ஆயிரும். அதாவது வர்ற வியாழக்கிழமை 30ஆம் தேதி முடியும் போது 30th Jan 2025 முடியும் போது 23,100 முடிஞ்சுன்னா 0. ஸோ இந்த லிட்டில் அப்ல ஸ்லோவாக இறங்கிக்கிட்டே வரும். இதே இது மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, அவர் சொன்ன இது கால் செல் பண்ணோன்னா மார்க்கெட் டவுன் ஆகணும்னு அர்த்தம். அப்போ டவுன் ஆகுதுன்னா வேகமாக 173 ரூபாயிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து சீக்கிரம் 0 ஆயிரும். ஸோ அவருக்கு இந்த 3 சினாரியோவும் அவருக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துரும். ஆப்ஷன் பையருக்கு இந்த ஒன்று மட்டும்தான் ஆப்ஷன் பையருக்கு இருக்கிற வாய்ப்பு. அதுலேயும் ஒரு ட்விஸ்டோட வந்து வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் செல்லருக்கு இந்த 3 வாய்ப்பு தான். ஸோ அப்போ மார்க்கெட் எப்படி போகுங்கிறத ஒரு சின்ன ஒரு கணிப்பை வச்சு ஆப்ஷன் பையர் வந்து சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஆப்ஷன் செல்லர் சம்பாரிச்சுட்டு போகலாம். இப்போ இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிற பேரில் புட்டையும் காலையும் செல் பண்ணிடுவோம். அப்போ
புட்டையும் காலையும் செல் பண்ணிடுவோம் அப்படின்னு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அயன் ஃப்ளை, கால் ஸ்ப்ரெட்டு, புட் ஸ்ப்ரெட்டு அப்படின்னு. இப்போ 173 ரூபா காலையும் வந்து செல் பண்ணிடுறோம், புட்டையும் செல் பண்ணிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 12. ஸோ 332 பாயிண்ட் வந்து வருது. ஸோ அப்போ 332 பாயிண்ட்டு 332 பாயிண்ட். இப்போ 332 பாயிண்ட்னா 23,100 ப்ளஸ் 332 23,432க்கு மேலே போய் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இவங்களுக்கு லாஸ் வரும். அதே இது வந்து புட் சைடு, டவுன் சைடு 332னா 22,778க்கு கீழே போய் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு லாஸே ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல 23,432 டு 22,778க்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிற வர்ற ப்ராபபிலிட்டி 100% வந்துடும். ஸோ இதனால தான் ஆப்ஷன் செல்லருக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் போன வாரம் வந்து இருந்தது, 23,000 டு 23,400க்குள்ளே இருந்தது. போன வாரம் ஆப்ஷன் செல் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராஃபிட் வந்திருக்கும், இந்த மாதிரி செல் பண்ணவங்களுக்கு. ஆனால் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு வெறும் 4,000 ரூபா டு 12,000 ரூபா, அது 75 கான்ட்ராக்ட்னா இதாக இருக்கும். இப்போ இதே இது வந்து ஆப்ஷன் பையிங்லே எனக்கு எந்த பக்கம் போகும்னு தெரியாது, ஆனால் பெருசாக மார்க்கெட் போகும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுன்னா 2 பக்கமும் பை பண்ணி வைப்பாங்க. அட் த மணி பை பண்ணாமல் தூரத்தில் இருக்கிறத பை பண்ணி வைப்பாங்க. இப்போ தூரத்தில் இருக்கிறத பை பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதே இது காலையும் பை பண்ணிடுறேன், புட்டையும் பை பண்ணிடுறேன். அப்போ நம்ம என்ன சொன்னோம், 23,432 22,778 இந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் ஒன்று வெளியில் போகணும், இல்லை இந்த ரேஞ்சை விட்டு கீழே போகணும். அப்போ தான் ஆப்ஷன் பையர், இந்த 2 சைடும் ஆப்ஷன் பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், பெரிய மூமெண்ட் வரும்போது தான். சரி, இப்போ பட்ஜெட் வந்துடுது, இது ரொம்ப முக்கியம், பட்ஜெட் வரும்போது பார்க்குறது. சரி, இப்போ நம்ம ஆளுங்க அறிவாளிங்க, நம்ம எல்லாம் வந்து ரீட்டைல் பீப்புள் இல்லை, என்ன மாதிரி ரொம்ப அறிவாளி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது தூரமாக இருக்கிறத வந்து இந்த 700 தானே வந்து, ஸோ இந்த இது ஒரு 50 ரூபா, 22,750, 22,400, இதை ரெண்டையும் வந்து பை பண்ணிடுவோம். அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு கம்மி தானே அப்படின்னு நான் என்ன மாதிரி ஒரு அறிவாளி வந்து பண்ணுவான். அப்போ 49 ரூபாய்க்கு பை பண்ணும்போது ப்ளஸ் 57 ரூபா, ஸோ 106 பாயிண்ட்டு தான். ஸோ அப்போ இதுக்கு பை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை, 1,200 ரூபா தேவை. இது பை பண்ணுறதுக்கு ஒரு 1,400 ரூபா. அப்போ 3,000 ரூபா 2,800 ரூபா இருந்தாலே நான் வந்து பை பண்ணிட முடியும். இது வந்து லேமன் சினாரியோ சொல்கிறேன். 2,500 ரூபா 2,700 ரூபா இருந்தாலே நான் இந்த ட்ரேடை எடுத்துட முடியும். மார்க்கெட் எப்படி போனாலும் எனக்கு ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி அட் த மணியில் இது பண்ணும்போது 23,432 22,778 சொன்னோமா. இப்போ என்ன ஆகும்னா, இந்த 106 பாயிண்ட் எங்கேருந்துன்னா, இது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம், 22,750 புட்டு,
இந்த இது வந்து 23,400 கால். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குங்கிறது சொல்லிடுறேன். எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னா அடுத்த 4 நாளில் 23,506க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் உறுதி. அதே மாதிரி டவுன் சைடு 22,644க்கு கீழே போனாதான் ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த வாரத்துக்கே சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா பேர் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ பெரிய ரேஞ்சை தாண்டுனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். நான் போடுறது 2,500 இவ்வளோ தானே வந்தால் பெருசாக 5,000 10,000 வரும்னு எதிர்பார்த்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ட்ரேடில் ப்ராபபிலிட்டி 10% கூட கிடையாது. ஸோ இதில் அடி செம்மையாகும். அப்போ இது செல் பண்ணுறவங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் லாஸே ஸ்டார்ட் ஆகும். இதை செல் பண்ணவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மோர் தென் 90%க்கு மேலே ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி கிடைக்கும். இதையும் ஸ்ட்ராட்டஜி வச்சு அவங்க சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது, அது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் இதை மெயினாக நான் இப்போ சொல்கிறேன்னா, பட்ஜெட் வந்துடுது. பட்ஜெட்டில் நிறைய பேர் இந்த ட்ரேடு எடுப்பீங்க. தயவு செஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. பட்ஜெட்டு வந்து பிப்ரவரி 1 வரப்போகுது. எல்லாரும் இப்போ வீக்லி கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டனால எல்லாருமே நிஃப்டிக்கு தான் வருவீங்க. நிஃப்டி ட்ரேடோ இல்லை சென்செக்ஸ் ட்ரேடோ தான் எடுக்க போகிறீங்க. எடுக்க போகிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ 23,100 இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நான் 150 ரூபா 140 ரூபா 170 ரூபா இருந்தது. இப்போ 6 பிப்ரவரிக்கு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. 357 200 அட் த மணி நான் சொல்கிறேன். இதை அதே சினாரியோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அட் த மணி. ஓகேவா? இப்போ தூரமாக இருக்கிறது 750 புட்டு எடுத்தோம்ல அங்கே, அதே மாதிரி 23,400 காலை எடுத்தோம். அதே சினாரியோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ புட்டுக்கு பதிலாக கால் வச்சுருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பட்ஜெட்டுக்கு உண்டானது. பட்ஜெட் ட்ரேடிங்கு இதை பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இது மாதிரி இதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி தான். பை பண்ணுறவங்க இதை செலக்ட் பண்ணுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருப்பீங்க. அப்போ இப்போ 357 299 அந்த பாயிண்டெல்லாம் நான் விட்டுறேன். $656 வந்து வருது நீங்கள் பை பண்ணது. ஸோ அப்போ 23,100 இருந்து எதை தாண்டுனா 23,756க்கு மேலே போனால் மட்டும்தான் 6 நல்லா கேட்டுக்கோங்க, 6 பிப்ரவரி எண்டு சொல்கிறேன். இடையிலேயே ஒரு சின்ன ரேஞ்ச் வந்துச்சுன்னா அது வந்து ப்ராஃபிட் வரும், அதையும் நான் காட்டிடுறேன். இப்போ 23,100 அதே டவுன் சைடு 22,544க்கு கீழே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்டே வரும். இந்த பை பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு வாங்கியிருப்பீங்க. நிறையா பேர் இந்த ட்ரேடு எடுக்க மாட்டீங்க. அப்போ எடுக்கிறது என்னன்னா 169 ரூபாயும் 219 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்கிறது தான் எடுப்பீங்க. 18 388 பாயிண்ட். அப்போ எங்கேருந்து 388 பாயிண்ட்டுங்கிறது தான் முக்கியம். 22,750
388 பாயிண்ட் போச்சுன்னா கால்குலேட்டரில் போட்டுறேன். -22,750 மைனஸ் 388 22,362 பாயிண்ட். அப்போ உங்களுக்கு இங்கே வரணும்னா 22,362க்கு கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு இது வரும். அதே இது கால் சைடு என்ன பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தோம் 23,400 ப்ளஸ் 388. ஸோ 288 போட்டுட்டேன். ஒரு 100 பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வரும்? 23,688 ப்ளஸ் 100 788. 23,788. நம்மளோட ரேஞ்ச் எங்கே வருது பாருங்க. 23,788 22,362. இது நடக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்த பிப்ரவரிக்குள்ள நடந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இருக்கும். நான் ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன்ல, அதை சொல்லிடுறேன். இப்போ அப்ஸ்ட்ரான்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து ப்ராஃபிட்டை வந்து எப்படி வருங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சென்சிபிள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இருக்க ரெண்டுலேயும் நான் காட்டுறேன். இப்போ பில்டரில் போயிடுறேன். நிஃப்டி இது ஆப்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ 6ஆம் தேதி பிப்ரவரி இது என்ன வந்து எடுத்தேன் 23,100 கால் பை பண்ணுறதாவே ஃபஸ்ட்டு வச்சுக்குவோம். ஆட் பண்ணிடுறேன். 23,100 புட்டை திரும்ப பை பண்ணுறேன். ஒரு லாட் பை பண்ணுறேன். இது வந்து 75 குவான்டிட்டி. நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை வந்து 49,750 ரூபா தேவை பை பண்ணுறதுக்கு. அப்போ எவ்வளோ இது வந்து மேக்ஸிமம் லாஸு? ஃபுல் அமௌண்ட்டும் மேக்ஸிமம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்டிஃபைன்டுன்னு வந்து போடுவாங்க. எப்போவுமே அன்டிஃபைன்டுன்னு இருக்கும். ஏன்னா தெரியாது 19,000லாம் போகுமான்னெல்லாம் தெரியாது. 19,000 கிட்ட 19,600 போச்சுன்னா 2 லட்சம் ரூபா ப்ராஃபிட் காட்டும். ஆனால் உங்களுக்கு பிரேக் ஈவன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சுக்கு வந்தால் மட்டும்தான், இந்த ரேஞ்சை தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் இடையிலே ப்ராஃபிட் வரும். அதை வந்து எப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை இங்கே சென்சிபிளில் காட்டுறேன். நிறைய பேர் ஜிரோதா யூஸ் பண்ணுவீங்க, ஏஞ்சல் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து 6 பிப்ரவரி இது வந்து பை, இதையும் பை எடுத்தாச்சு 75 குவான்டிட்டி. ஸோ இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு 12 நாள் இருக்குது. ஓகேவா? இந்த ரெட் கலர் வந்து ஃபிக்ஸடு தான். நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? இப்போ எண்ட் ஆஃப் த டேயில் எங்கே முடிஞ்சாலும் உங்களுக்கு லாஸ் வந்து உறுதி. மேக்ஸிமம் லாஸ் இந்த இடம் வந்து உங்களுக்கு காட்டும். இந்த ரெட் மார்க்கு போக போக உங்களோட லாஸ் எவ்வளோன்னு வந்து எக்ஸ்பைரி டேட் அன்னைக்குன்னு வந்து போட்டிருக்கு. ஓகேவா? சாட்டர்டேன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம பட்ஜெட் டேட்டுக்கு மாற்றிடலாம். பட்ஜெட்டுக்குன்னு தான் நான் ட்ரேடு எடுப்போம். இது பட்ஜெட் அன்னைக்கு முன்னாடி நாள் நீங்கள் இதை போட்டு பார்த்துட்டு இது ஒர்த்தா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எடுங்க. பட்ஜெட் அன்னைக்கு இன்னைக்கு எடுத்தோன்னா பட்ஜெட் அன்னைக்கு எவ்வளோ சாட்டர்டே தான் வந்து ட்ரேடிங் இருக்குது. ஸோ சாட்டர்டே வந்து 18,000 ரூபா இதே இடத்துலனா லாஸ் ஆவீங்க. இதே இது வந்து பாருங்கள் போக போக லாஸ் கம்மியாகுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த இடம் தாண்டுனா மட்டும்தான் பட்ஜெட் அன்னைக்குன்னா கூட ப்ராஃபிட் வருது. கிட்டத்தட்ட 6 பிப்ரவரி முடியும் போது என்னவோ அந்த இடத்துக்கு வந்தால் தான் ப்ராஃபிட்டே வருது. அப்சைடு பாருங்கள் அதே தான். கிட்டத்தட்ட 23,680 670 650
கிட்ட வரும்போது தான் ப்ராஃபிட்டே ஆரம்பிக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது நடக்குமான்னு யோசிச்சுட்டு ட்ரேட் எடுங்க. இதே இது வந்து நம்ம வந்து சொன்னோம்ல 400 கால் 22,750 புட்டு, இதை இப்போ எடுத்தோம்னா நல்லா பார்த்துக்கோங்க. 750க்கு 750ல இருந்து 23,400 வரைக்கும் கூட உங்களுக்கு அந்த 29,000 ரூபா இந்த ட்ரேடோட கேபிட்டல் அது எல்லாமே லாஸ் ஆயிரும். ஸோ ஃபண்டு நீடர் 29,000 ரூபா தேவை. அப்போ உங்களுக்கு எப்போ ப்ராஃபிட் வரும்? நான் அதுவும் சாட்டர்டே வரைக்கும் தான் வச்சுருக்கேன். ஸோ 22,430க்கு கீழே போனால் மட்டும்தான் ப்ராஃபிட்டே ஆரம்பிக்கும். ஸோ அந்த டேயில் இவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுக்குமான்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட், ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து 38% தான் இருக்குது. இது அப்படி தான் காட்டும். இது வந்து இதே வந்து காட்டாது, கம்மியாகவே காட்டாது. ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றி சுற்றி நின்றுட்டான்னா உங்களுக்கு முழு நஷ்டம். இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கவங்க இது கிட்ட வரும்போது 50 ரூபா 70 ரூபா 100 ரூபான்னு இருக்கும், அதை மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க ரிஸ்க்கு கம்மின்னு. அதுக்கும் இதே சினாரியோ தான். நீங்கள் கேட்கலாம் நம்ம எலெக்ஷன் அப்போ என்ன நடந்துச்சுன்னு. அது என்னைக்காவது அத்தி பூத்த மாதிரி நடக்கிற ஈவெண்ட்டு. எல்லா பட்ஜெட்டுக்கும் இந்த மாதிரி வந்து பெரிய மூமெண்ட்டு கொடுக்க மாட்டான். எலெக்ஷன் வேறு, பட்ஜெட் வேறு, ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் வர்றது. ஸோ எலெக்ஷன் இதையும் வந்து பட்ஜெட்டையும் ஒன்று சேர்த்து பார்க்காதீங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதே வந்து செல்லருக்கு என்ன, இது அப்படியே ரிவர்ஸில் மாறிடுச்சு பாருங்கள். எங்கே இருந்தாலும் ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அவருக்கு அந்த 23,000 ரூபா ப்ராஃபிட். இங்கே பாருங்கள் 62% ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஆனால் மார்ஜின் மட்டும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வச்சுக்கணும். வச்சுருந்தா மட்டும்தான் இந்த ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதே இது வந்து 23,100 காலையும் 23,100 புட்டையும் பை பண்ணி செல் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி பாருங்கள். அதே 2.5 லட்சம் ரூபா கிட்ட தான் இது இருக்குது, ஃபண்டு தேவை. 59% ப்ராஃபிட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இங்கேயே வந்தால் கூட சாட்டர்டே 22,500ன்னு வந்தால் கூட இந்த எடுத்தவங்க ப்ராஃபிட் பாருங்கள் 2,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. அதே அப்சைடு 23,600 500 பாயிண்ட் இங்கேருந்து நான் போனால் கூட அவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கணுமா லாஸில் இருக்கணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது செல் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா கூட தயவு செஞ்சு இந்த மாதிரி ஈவெண்ட் அப்போ இந்த மாதிரி பையிங் ட்ரேடு வந்து எடுக்காதீங்க. இது பட்ஜெட்டுக்கு உண்டான என்னோட அறிவுரை. தேவையில்லாமல் காசை விரயம் பண்ணாதீங்க. பையிங் பண்ணுறதுக்கு உண்டான சினாரியோ இல்லை. இன்ட்ராடே பை பண்ணுறது இன்னும் ஒஸ்ட்டு. ஏன்னா ஹை ப்ரீமியம் இருக்குது, ப்ரீமியம் ஆர் ப்ரைஸு. அப்போ என்ன தான் மேலே ஏறினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரைஸு மேலே ஏறாது, மார்க்கெட் மூமெண்ட் ஆனாலும் ஏறாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க திருந்துங்க, புரிஞ்சுக்கோங்க. திருந்துங்கன்னா தப்பு பண்ணாமல் இருங்க. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா மூமெண்ட்டு மட்டும்தான் அவங்களுக்கு இது இருக்குது. எக்ஸ்பைரி செல்லிங்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன். இந்த பார்ட்லேயே நான் வந்து பொசிஷன் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு இப்போ மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா எனக்கு பெரிய லாஸ் வரும். 23,100லேருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு 22,000ன்னு வந்துச்சுன்னா எனக்கு பெரிய லாஸ் வந்துடும். அடுத்த ஒரு மாதத்துக்கு இல்லை பட்ஜெட் அப்போவே வந்துருச்சுன்னா பெரிய லாஸ் வரும். நான் 5 லட்சம் ரூபா வச்சுருக்கேன்.
அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் என்னன்னா ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் அது 100% ஜீரோவாக ஆயிரும். அதை புரிஞ்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் போடுங்க. 22,100 இல்லை 300 புட்டு கூட, இல்லை 23,500 புட்டு கூட, இந்த 100 ரூபா இதோட இது பார்த்தீங்கன்னா 8,000 ரூபா தேவைப்படுது. நல்லா பார்த்துக்கோங்க. 8,000 ரூபா, 5 லட்சம் ரூபா, இதுக்கு 8,000 ரூபா இன்சூரன்ஸ் போடுறதுல தப்பு இல்லை. அதாவது 22,500 புட்டு. இது என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். சப்போஸ் 22,000 போச்சுன்னா இந்த 100 ரூபாங்கிறது 500 ரூபா ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 4 மடங்கு ப்ராஃபிட் வரும். என்னடா பையிங் பண்ணவனுக்கு 4 மடங்கு ப்ராஃபிட் சொல்கிறானே, ஆப்ஷன் பையிங்க்கு நம்மளுக்கு பெரிய லெவலில் ப்ராஃபிட் வருதே. 8,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 40,000 ரூபா கேபிட்டலோட சேர்த்து ப்ராஃபிட்டாக இருக்குமே, 32,000 ரூபா ப்ராஃபிட் வருது. இப்போ மட்டும் நீ வந்து கேம்பிளிங் பண்ணலையான்னு வந்து சொன்னீங்கன்னா, இதை பாதுகாக்கிறதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் இது வந்து எப்படியும் 5 லட்சம் ரூபாயிலேருந்து 4,80,000 ரூபாயோ, இல்லை 4,70,000 ரூபாயோ, இல்லை 4,30,000 ரூபாயோ குறைஞ்சிருக்கும் அவங்களோட ஸ்டாக்கை பொறுத்து. அதை ஈடுகட்டுறதுக்கு இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே போயிடுச்சுன்னா இந்த 5 லட்சம் ரூபா க்ரோ ஆயிரும். ஆனால் இந்த 8,000 ரூபா ஜீரோ ஆயிரும். இப்போ சொல்லுங்க, ஆப்ஷன் இந்த இடத்துல இன்சூரன்ஸாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நேக்கடா, அதாவது இது நேக்கட் பையிங்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், இதை நேக்கட் பையிங்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நேக்கட் பையிங் பண்ணக்கூடாது. புரியுதா? இவ்வளோதான் இந்த ஆப்ஷன் பையிங் சினாரியோ. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.